நிலையத்தில் சிகிச்சை அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். ஓய்வூதியம் தொடர்பான புதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வந்த ஆசிரியர்கள் சங்கத்தினருக்கு இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறதா என்பது குறித்தும் ஆசிரியர்களிடம் கருத்துகள் கேட்கப்படவிருக்கின்றன. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், விரிவாக சொல்லலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்திட உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது டாப்ஸ் என அழைக்கக்கூடிய தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம், ஏற்கனவே சிபிஎஸ் சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக அரசு வந்ததிலிருந்தே இந்த கோரிக்கையை தொடர்ந்து அரசு ஊழியர்கள் வைத்திருந்தாங்க. இந்த வகையில இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த ஓய்வூதிய பொறுத்தவரை புதிய தமிழ்நாடு உறுதியளிக்க ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், இவ்வாறு 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்கிற வகையில் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியாளர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கான இணையான அகவிலைப்படி உயர்வும் அளிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியாளர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது ஆண்டுக்கு 2 முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். பென்ஷனருக்கும் டிஏ இயர்லி 2 times 50% வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஓய்வூதியதாரர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியாளர் பெற்ற வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதாவது ஃபேமிலி பென்ஷன் சொல்லக்கூடிய ரிட்டையர்ட் பென்ஷனோடு இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியத்திற்கு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் வெளியிட்டக்கூடிய இந்த டாப் ஸ்கீம்ல வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகும் போதும் சரி, அல்லது ஒருவேளை பணியில் இருக்கும் போதே இறந்துட்டாலும் 25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மிகாமல் பணிக்கொடை என்பது வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி செய்யும் பெறும் அனைத்து அலுவலருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். அதாவது ஃபுல் பென்ஷன் சொல்லுவாங்க. ஃபுல் பென்ஷன் அட்டைன் பண்ணாத அரசு ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது இந்த டாப் ஸ்கீம் கீழே வழங்கப்படும் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் வெளியிட்டக்கூடிய அந்த அறிவிப்புல கொடுத்திருக்காங்க. அதாவது புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதே போல பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ், அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பென்ஷன் ஸ்கீம் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கான முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது என்னன்னா 2003க்கு பிறகு சிபிஎஸ் ஸ்கீம்ல, அதாவது பங்களிப்பு ஓய்வு திட்டத்துல கீழ் பணி, அந்த திட்டத்தின் கீழே அவங்க பணியில சேர்ந்து அவங்க ரிட்டையர் ஆன ஒரு குறிப்பிட்ட 40,000 அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும்.
ஸ்பெஷல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வெளியிட்டக்கூடிய அந்த டாப் ஸ்கீம்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த டாப்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பு வழங்க வேண்டும். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஓய்வூதியம் தொடர்பான புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்.